Hi guys, welcome to VIP Tamil Gaming. இன்னைக்கு நம்ம பெட் வால் தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னுடைய நாள், அதனால இன்னைக்கு பெட் வால் வந்துருக்கோம். அவ்வளோ சொல்லிடுறேன், எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. நான் வேற ஒரு கேம் விளையாடுறேன். பில்ட் அண்ட் கிராஃப்ட்னு ஒரு கேம் இருக்கும், அதில் நான் விளையாண்டுருக்கேன். அது பார்க்க அச்சஸ் மைண்ட் ஆஃப் மாதிரியே இருக்கும். எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது, போன வெளியிலே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் பீட்டா வெர்ஷனில் விளையாடுறேன். பெட்ராக்காச்சும் இருந்தால் பரவாயில்ல, பெட்ராக்கா இருந்தால் வச்சும் பரவாயில்ல, விளாட்லாம். வீட்டிலாம் ஈஸியாக கட்ட முடியும். நோ 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 இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட் ஸ்கோர் பண்ணும். வாங்க அடுத்த மேட்ச் துர்கா. அம்மாக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வாங்க சொல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நீங்க வர வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா வந்துருவாங்க. அப்படின்னா ஜாக்கோ திக்கு ஆக்ஷன் கமிங் பண்ணுவாங்க. ஆனா உனக்கு மட்டும் தானே பிடிக்கும். அம்மா வரும்போது சூப்பரா சமைச்சு வச்சு அம்மா ஆச்சரியப்படுத்திடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரி ஒன்று பண்ணலாம், ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் ஃபுட் பண்ணிடலாம். ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. எப்ப சொன்ன? ஆனா நைனா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? சுத்தமா தெரியாது. இப்போதைக்கு நம்ம மீட் வினிகர் வாங்கிட்டு போறோம், சரியா? இப்போ இங்க இருக்கிற மீட்ல எதை வாங்குறது? அட இது சாசேஜ் பா. நமக்கு சமைக்கிறது மீட் தானே வேணும். திடீர்னு ஆட் வந்துச்சு, அதனால தான் இதை கட் பண்ணிட்டேன். ஆமா
டைமண்ட் எடுத்தேன். வரானே வரானே வரானே. நான் குழந்தையா இருக்கும்போது நானும் ஒரு தடவை இப்படிதான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். என்னாச்சு என்ன நடந்துச்சு? என்னாச்சு நான் என்கிட்ட அயன்லாங்க. நீ திரும்பவும் விஜய் அழ வச்சுட்டல. வர வர உன்னோட புரிஞ்சு தண்ணி அப்படியே மீறி போகுது. என்ன விஜய், நீ உன் அக்கா கூட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதும்மா. ஏன்னா அவ உன்னோட சின்னவ. சின்ன பசங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்க. வரானே வரானே வரானே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்தா. ஓ நோ, பெட் வச்சிட்டான். எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கீ? நான் எதுவுமே பண்ணலமா. நோ அப்படியே விஷயம். இந்த மாதிரி யாரும் போடுவாங்க. அம்மா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இந்த முகா இருப்பாரு. இப்ப நல்ல குட்டுவாங்க பாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண? அப்படிங்கப்பா, நீ ரொம்ப அழகா வரைஞ்சிருக்க. நீ பெரிய நாளதும் பெயிண்ட் ஆக போற. ஆடு வந்து வேற டேன் ஆகும். சர்வல் வந்துட்டான். 1 பிளாக் விளையாட போனோம். லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகுது. வந்துட்டு லோட் ஆகிட்டு. திரும்பி வந்து மசாய் நாங்க பண்ண தப்ப உணர்ந்துட்டோமா. ப்ளீஸ் எங்களுக்காக திரும்ப வாமா. எங்க அப்பா மேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். என் பொண்ணு தனிமையா உணர்ந்த போல இருக்கு. உயிரையே வச்சிருக்காங்க. இந்த அழுகத்திலேயே பேசுற அப்பா என்ன மனசுல செல்லும். ஒரு பையில தனிமையா இருக்க மாதிரி உணர வச்சுட்டேன். அப்ப தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரணும். நான் வந்துட்டேன். நீ வெல்கம் பேக் சொல்லணும் செல்லம். ஆமா அம்மா எங்க? ஒரு வேலை ஷாப்பிங் பண்ண கூட போயிருக்கலாம். ஜஸ்ட் நான் ரொம்ப நேரமா நல்ல ரெஸ்டாரண்ட தேடிட்டே இருக்கேன். காஃபி பழைய கடை மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்திருக்கோமா? இது ராமன் கடையாச்சு. அப்படின்னா நம்ம உள்ள போலாம். பொதுவா இந்த மாதிரி இடத்துல சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னது இது? வெல்கம். உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க உட்காருங்க. ஓகே. உள்ள இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. உட்காருங்க சார்.
அதனால ஐயனா நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு டென்ஷன் படுத்துறீங்க. இல்ல நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. எங்களுக்கு மெனு கார்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அது உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. சோயா சாஸ் ரேமன் கடந்த 40 வருஷமா ஒரே நூடுல்ஸ் தான் வித்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பவுல்ல ஒரே ஒரு நூடுல்ஸ் தான். இல்ல அப்படி இல்ல. இங்க ரேமன் நூடுல்ஸ் அப்புறம் சூப்பு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது சரி. நீங்க அப்ப அதுல மட்டும் தான் ஸ்பெஷலிஸ்டா? ஓ, இன்னையோட இந்த கடை மூட போடுமா? லாவா பக்கெட். இன்னையோட நீங்க இந்த கடையை மூட போறீங்களா? ஓ, நியாயமா வெளியில இந்த நோட்டீஸ் நான் ஒட்டி இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் சிங்ஷன்? அது சரியான நேரமா? ஒப்சிடியன் 4 கச்சிருக்கு. நீங்க கஸ்டமர் யாரும் வரதில்லையா? வழி மூடு. மன்னிச்சிருங்க. இப்ப வேணா இந்த ஹோட்டலுக்குள்ள ஜனங்களே இல்லாம இருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பயங்கர கூட்டம் இருந்தது. ராமனுடைய பவுல்ஸ் இவ்வளவு இருக்கு. இங்கதான் சாப்பிட நிறைய பேர் வராங்க இல்லையா? அப்புறம் ஏன் ரெஸ்டாரண்ட்டை மூடுறீங்க? அது ஆக்சுவலி என்னன்னா இப்ப விட வேண்டிய நேரம் வந்துருச்சு. விட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க சோயா சாஸ் விட்டுட்டு வேற ஏதாவது ரேமன் செய்ய போறீங்களா? அதான் ஐடியாவா? இல்ல, அவங்க சொன்னதை நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்க சிங்ஷன். நீங்க அந்த நூடுல்ஸ் குக் பண்ண ஸ்டைல பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்க மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்னு தோணுது. அதோட டேஸ்டா கூட இருக்கும் போலயே. சாப்பிடுங்க. இந்தாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் வச்சிருவோம் முதல்ல. ஏதாச்சும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நூடுல்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அடடா, இது அந்த காலத்து ராமன் சோயா சாஸ் மாதிரி இருக்கு. சரியா சொன்ன. இனி நம்ம லேட் பண்ண கூடாது. சரி, நம்ம சாப்பிடலாம். அருமையான வாசனை. சரி, இப்ப நாம முதல்ல சூப்பர் ட்ரை பண்ணலாம். இங்க பாரு ஷின்சான், முதல்ல சூப்பர் தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்ததை சாப்பிடணும். ஆனா நீ ரத்த press ஆகிரும். வீட்டை சாப்பிடுற. நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதானே சாப்பிடணும். ஐயா, அவர் சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? கேட்டுச்சு. சரி, சாப்பிடு. சூப்பு சூப்பரா இருக்கு. இந்த நூடுல்ஸ் என்னன்னு சொல்றது, டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழைய ஞாபகம் வருது. என்னோட அப்பா என்ன கடைக்கு கூட்டிட்டு போய் இப்படிதான் நூடுல்ஸ் வாங்கி கொடுப்பாரு. நான் சொல்றதை நீ கவனிக்கவே இல்லை போல இருக்கே. சரி, பரவாயில்ல விடு. நான் முதல்ல இந்த வீட்டை ட்ரை பண்ண போறேன். அவசரமா சாப்பிடாதீங்க. ராமன் எங்கேயும் போக போறது இல்ல. சூப்போட சேர்த்து நூடுல்ஸ் சாப்பிடும் போது பிரமாதமா இருக்கு. இதுதான் சரி. டேஸ்ட் பிரமாதம். ரசிச்சு சாப்பிடுறீங்க. என்னோட கடையோட கடைசி நாளுக்கு வந்திருக்கிற நல்ல கஸ்டமர். என்ன, நிஜமாவே நீங்க ரெஸ்டாரண்ட் மூட போறீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் போடுறீங்க? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்காதா? இத்தனை நாளா இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி எனக்கு ஏன் தெரியாம போச்சுன்னு தெரியலையே. என்னுடைய ராமன் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்க ரெசிபியை டேஸ்டா அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறதுக்கு யாருமே இல்லையா? ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது சாப்பிட இன்னும் ஆசையா இருக்கு. கிராஃப்டிங் டேபிள் ஆர்டிஸ்ட். அப்படின்னா சரி. என்னால எவ்வளவு நாளைக்கு இதை செய்ய முடியும் தெரியல. ஆனா அரேமன் பண்றதை மட்டும் நான் எப்பவும் நீ பண்ண மாட்டேன். இங்க பாருங்க, நீ எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டியா? இன்னைக்கு மறுபடியும் நீங்க கடை மூடப்படும்ன்ற போர்டை வெளில வச்சிருக்கீங்க. ஏமாட்டினீங்க. போது நிறுத்து. திரும்ப அதை பத்தி பேசாத. என்னாச்சு? வெல்கம். என் புருஷன் போட்ட நாடகத்தை இவ்வளவு நேரம் பொறுத்து நீங்க வேடிக்கை பார்த்ததுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அப்படின்னா இன்னையோட ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண போறோம்னு சொன்ன விஷயம்
அது வெறும் ஒரு பொய் தான். இவர் என்ன சொல்வாருன்னா, யாராச்சும் புதுசா வந்து இவரோட ரேமனை ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கடையை மட்டும் போட்டுடாதீங்கன்னு இவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணா இவருக்குள்ள மிகப்பெரிய எனர்ஜி வருமா. அதுக்கப்புறம் சூப்பரான சோயா ரேமன் பண்ண எனர்ஜி கிடைக்குமா. மன்னிச்சிருங்க. இவர் டிராமா டிபார்ட்மெண்ட் தான் எனக்கும் ஆசை. ஆனா சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் இந்த நாடகம் போடணும்னா என்னுடைய ரேமன் சாப்பிடறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காதான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோல்வியை ஒத்துக்காதீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் தான் தாரோச்சன். அவன் இந்த கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அவன் தினம் இந்த மாதிரி தான் நடிப்பான். என்ன தினமும் நடிப்பானா? உள்ள இப்பதான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ ஜஸ்ட் விழுந்திருப்போம். இந்த கம்பெனில ரீசெண்டா ஒரு பெட் கேமராவை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏன் ஒரு 2 வாரமாக வீடியோ வரலன்னா கொஞ்சம் ஸ்டடீஸ் இருந்தது, அதனால வீடியோ அவ்வளோ வரல 2-3 வாரமாக. அதனால நம்ம ஷீரோவை டைப் பண்ணாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி இன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால கண்டிப்பாக போட்டுருவோம், வீடியோ போட்டுருவோன்ட்டு வந்தோம். போஸ்ட்டு போட்டிருப்போம். இது பெட் கேமராவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை என் போன்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறேன். இப்படிதான் நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இது zoom பண்ணி கூட பார்க்கலாம். ஏன் இது மூலியமா ஷீரோ கிட்ட பேசலாம். ஷீரோ. அது மட்டும் இல்லாம இதுக்கு நம்ம இது மூலியமா ஃபீட் கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபர்னஸ் வாங்க நம்ம இங்கிருந்து தூரமா எங்கேயாவது போய் ஷீரோவோட ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. நாம பக்கத்துல இருக்கிற பார்த்து கூட போய் செக் பண்ணலாமே. எவ்வளவு நேரமா தேர்வு தெரியுமா? ஆடு ஓடிச்சு, அதனால ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஜஸ்ட் தூக்கி இங்கே வச்சு इसका पावर जेल टेक्नोलॉजी रखे बाथरूम को फ्रेश 3 दिनों तक 2 அயன் இருக்கு. बदबू भगाए खुशबू महकाए. என்னது டார்ச்சஸ் இருக்கு. बनाएंगे फटाफट पनीर. फटाफट पनीर तैयार. और ये चिपचिपे நான் बर्तन இப்போ का क्या? இடத்த பெருசு பண்ண போகிறேன். मैं आपको बताती हूँ इसमें आसानी हो कि शक्ति जलने वाले चिपचिपे जितना इसको पका. आप करें ना असली बात से शेयर. என்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் தவிர எல்லாத்தையும் எடுத்து My stamina decides my needs. இருட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். Surf Excel Magic Liquid. Semi-auto machine का expert. निकाले सीधा. Liquid? Semi-automatic. Surf Excel Magic Liquid की एक्स्ट्रा स्टेपल टेक निकाले सीधा. Semi-auto machine का expert. Surf Excel Magic Liquid. அவ்வளோ இது எல்லாத்தையும் வச்சு இடத்த நம்ம உள்ள பேசி பற்றி போகிறோம். நாம கண்டுபிடிச்ச மக்களால துப்பாக்கி பிளேட அசையாம பிடிக்கவே முடியாது. அதை விட ஆச்சரியம் என்னன்னா அவங்களால எடுக்க கூட முடியல. அதனால இப்ப 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். சுப்பா சுப் சில்வர் 20% எக்ஸ்ட்ரா. Kiara की अल्टीमेट ब्राइट स्किन का राज कॉन स्किन इंस्टीट्यूट का नया ब्राइट ब्यूटी लाइट क्रीम जिसमें है नाइसिनामाइड और ई-रिसोसिनॉल से बना नया सॉक्सिनॉल. नाइसिनामाइड का क्लियर डीप जाकर स्किन को रिपेयर करे और ये 99% उसकी दाग हटाए और ई-रिसोसिनॉल स्किन को अंदर से ब्राइटन करे. ये आपको अल्टीमेट ब्राइट स्किन मिनरल हैजल फॉर्म. आपको पता है चीनी गुड़ हनी सब में कैलोरी. फिटनेस के लिए का शुगर फ्री ग्रीन डिफरेंट है 100% नेचुरल 0 कैलोरी सीरियल इसमें था शुगर फ्री ग्रीन. இன்சைட் வீடு கட்டலான் सब पूछते हैं फेस में क्या है. फेस में 98% प्योर की स्वीट ब्यूटी है. 3 போதும் வந்துரு.
இது மேலே இந்த பிளாக் தான் யூஸ் ஃபுல்லாக வீடு தான் எழுதிட்டு போகலாம். சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறவங்க ஜீனியஸ் காலேஜி ஜீனா ஜீனியஸ் ड्राई स्किन ये मौसम में இது ஃபிளிண்ட் आपकी स्किन से கோல் எங்கே இருக்குது? கோல் छोट मॉइस्चराइजर 2% प्रोसेस ராயன் जो स्किन बैरियर को रिपेयर करे और पेप्टाइड मॉइस्चर नेक करे स्मूथ प्लम स्किन बैरियर रिपेयर ஒன்றும் ராயன் मॉइस्चराइजर मीशो पे लिया है आप भी ट्राई करो भैया आगे से यूज करो ऑर्डर किया और पसंद नहीं आया आपको अरे भैया आप என்ன பம்பிங் ஆகுது? ஓ ஆடு. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சு போன்னு நினைக்கிறேன். இப்போயே 1/2 மணி நேரத்துக்கு கிட்ட வந்துட்டு 21 நிமிஷம் 21 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு இதோட முடிச்சு இது இப்போ நம்ம இது 1 Block சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்குவோம். செகண்ட் பார்ட்டு அப்புறமா வரும். ஓகே பாய். அவ்வளோ இப்போ வீடியோ வந்தால் தான் அவ்வளோ வரும். எனக்கு ஸ்டடீஸ்லாம் இருக்குது. வீடியோ வருதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரதுக்கு. ஓகே பாய்.